வணக்கம் உறவுகளே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஒரு நல்ல செய்தியை உங்கள் கூட பகிர்ந்துக்கலாமே அப்படிங்கிறதுக்காக தான் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஒரு சில பேருக்கு தெரியாமல் இருக்கும். அதுக்காக தான் அந்த பதிவு. இல்லம் தேடி கல்வியில் ஏப்ரல் மாதத்துக்கு உண்டான ஊக்கத்தொகை கிரெடிட் ஆகிடுச்சு. அது நேத்தியே அந்த செய்தி நமக்கு வந்துடுச்சு. அன்னையிலேருந்து பேங்க்கில் கிரெடிட் ஆகி உங்களுக்கு அக்கௌண்ட்டில் வரவு வைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி கிரெடிட் ஆகலை அப்படின்னா வரக்கூடிய இந்த 2-3 நாளில் கண்டிப்பாக எல்லாரோட அக்கௌண்ட்லேயும் அமௌண்ட் கிரெடிட் ஆகிடும். நம்மளோட இன்சென்டிவ் அமௌண்ட் ஏறிடுச்சு. ஸோ ஆனால் மே மாதத்துக்கு மட்டும் நமக்கு சேலரி இருக்காது அப்படிங்கிறது தெளிவாக சொல்லிட்டாங்க. ஏப்ரல்லே நம்ம ஒரு 17 நாள் தான் எடுத்திருப்போம். சரி, அந்த 17 நாளுக்கு 20 நாள் சொல்லியிருக்காங்க இல்லையா? ஸோ 17 நாளில் சேலரி ஏறுமா ஏறாதா அப்படிங்கிற டவுட்ஸ் எல்லாருக்குமே இருந்திருக்கும். நான் ஆல்ரெடி போன வீடியோவிலேயே சொல்லியிருந்தேன், கம்பல்சரி ஏப்ரல் மந்த்துக்கு இன்சென்டிவ் உண்டுன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு. அது மாதிரி நேற்று எங்கள் குரூப்பில் ஷேர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு இன்னும் சேலரி கிரெடிட் ஆகலை. இன்றைக்கி ஏறிடும், அப்படி இல்லைனா வரக்கூடிய 2-3 நாட்களில் ஏறிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எல்லாருமே அக்கௌண்ட்டு செக் பண்ணி பாருங்கள். வரக்கூடிய வருஷங்கள்லையாவது சேலரி கொஞ்சமாவது ஏற்றுனா நல்லாயிருக்கும். ஏன்னா அதிகப்படியான வேலைகள் நம்ம செஞ்சிகிட்ருக்கோம். கொஞ்சம் செவி சாய்ச்சாங்கன்னா நம்ம பக்கமும் நல்லாயிருக்கும். பார்ப்போம் என்ன நடக்குதுன்ட்டு, நம்பிக்கையோடு இருப்போம். இந்த புதிய வேலைவாய்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கேன் இல்லையா? அது என்னென்னா, இந்த கம்ப்யூட்டர் பேஸ்டு வந்துட்டு ஒர்க்கு ஒரு 3 பிளாக்குக்கு ஒருத்தவங்க அப்படின்னு சொல்லிட்டு மாதாந்திர சம்பளம் 15,000 சொல்லியிருக்காங்க. அதை பற்றின விரிவான விளக்கங்கள் எனக்கும் தெளிவாக தெரியல. அதை எப்படி ஆட்களை செலக்ட் பண்ணுறாங்க, எப்படி எடுக்கிறாங்க அப்படிங்கிற டீட்டெயில் எனக்கும் சரியாக தெரில. அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணிவிட்டு கண்டிப்பாக உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். கம்ப்யூட்டர் பேஸ்டு டிகிரி முடிச்சிருக்கணும். இதுக்கு அது ரிலேட்டடாக இன்ஜினியரிங் முடிச்சிருந்தா அவங்களுக்கு முன்னுரிமை உண்டு. 3 பிளாக்குக்கே ஒருத்தவங்கள தான் செலக்ட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. அது குரூப்பில் வந்த நியூஸை அதை நான் ஃபுல் டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்னென்ன டீட்டெயில்ஸ் சொல்கிறேன். ஆல்ரெடி கிராப் சர்வே ஓடிட்டுருக்குது. லாஸ்ட் டேட் சொல்லியிருந்தாங்க, அப்புறம் இப்போ எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா வெயிலோட தாக்கம் அதிகமாக இருக்கிறதால அதை கரெக்டாக ப்ராப்பராக அந்த சொன்ன டார்கெட்டை அன்னைக்குள்ளே முடிக்க முடிய மாட்டேங்குது. ஓப்பனாக சொல்லணுன்னா நான் அதெல்லாம் நேம் கொடுத்தேன். அந்த வேலைக்கு என்னால் போக முடியல. வெயில் இருக்கிறதால ஹெல்த் இஷ்யூனால சரின்ட்டு போகலை. மற்றவங்க இதில் இருக்கிற சகோதரிகள்லாம் நல்லபடியாக செஞ்சு முடிங்க. ஸோ அந்த தகவலை உங்கள் கூட பகிர்ந்துக்கணும். அதுக்காக தான் அந்த வீடியோ சரி கொடுத்துடலாமே அப்படின்னு சொல்லிட்டு. வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. கண்டிப்பாக நான் கிளாரிஃபை பண்ணுறேன். அந்த இன்னொரு வேலை சொல்லியிருந்தேன் இல்லையா? அதை பற்றின டீட்டெயிலும் நான் கலெக்ட் பண்ணிட்டு கூடிய சீக்கிரமே வீடியோ போடுறேன். எல்லாருமே அக்கௌண்ட்டை செக் பண்ணி பாருங்கள். எல்லாம் நாளை மறுநாளுக்குள்ளே அமௌண்ட் கிரெடிட் ஆகிட்டுன்னு சொல்லியிருக்காங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.